வணக்க மக்களே, விடுபட்ட கால் பயணத்துல பாகம் 3 அப்படி இப்படிக்கா பேச்சையும் மூச்சையும் கொஞ்சம் நடையும் கட்டி ஒரு வழியா மேல வந்து சேர்ந்துட்டேன். அதுக்குள்ள விடிஞ்சே போச்சு. அப்பாடி அப்படின்னு திரும்பி பார்த்தா பாறைக்கு பின்னாடி பாதை இன்னும் பெய்கினே இருக்கு. ஐயோ, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுங்கிற மாதிரி நானும் பெய்கினே இருக்கேன். அப்புறம் ஒரு வழியா தட்டு மாதிரி முட்டி மோதி மேல வந்து சேர்ந்துக்கின மகளே. அப்புறம் உள்ளர போய் சாமியை பாத்திரன்னு வேகமா போய்கினே இருக்கேன். நம்மள ஒருத்தர் நிப்பாட்டி ஸ்டாம்ப் அடிச்சு விட்டாரு. அப்புறம் வாங்கிக்கினேன், மணி ஆட்டிக்கினேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கோயில் மணி ஆண்டிக்கின்னு நேரா உள்ளர போயிட்டு அப்புறம் வெளில வந்தாச்சு. வரப்ப அருமையான சன்ரைஸ் பாத்துக்கினே அப்படியே பொறுமையா இறங்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா நான் முடிவு பண்ணது என் கால் ஒத்துழைக்கல. ஏன்னா காலு 2 டைப் அடிச்சுக்கினே இருக்கான். தம்பி இறங்கடா அப்படிங்கிறேன், ஊஹுங்கிறான். அப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் சுமூகமா பேசி நம்ம கட்டை நண்பரை பிடித்து கொண்டே அழகா இறங்கிக்கினே வந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வயிறு டிபார்ட்மெண்ட் என்னன்னு தெரியல கோன்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவனுக்கு கொஞ்ச நேரம் தீனி போடுற வகையில பிரேக்ஃபாஸ்ட கதம் பண்ணிங்கன்னே அப்படியே கொஞ்ச நேரம் மயங்கிட்ட மக்களே. அப்புறம் எந்திரிச்சு திருப்பி நடைபயிற்சி ஆரம்பிச்சாச்சு. நானும் நடக்கிறேன் நடந்தபடியா தான் இருக்கனே தவிர ஒரு மலையில இருந்து இறங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டா மக்களே. அப்புறமா குளிக்க போயாச்சு. என்ன மீன் மாதிரி துள்ள ஆரம்பிச்சுட்டேன். மத்த வீடியோல சொல்றேன்.